வணக்கம். இன்னைக்கு உங்கள் நிலமருந்தை சேனலில் வாசனை சீரக சம்பா தட்டுவடை. அதுனா வாசனை சீரக சம்பா தட்டுவடைனா பொதுவாக சீரக சம்பா பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தியிருப்போம். இது வாசனையாக இருக்குங்க, அதனால தான் வாசனை சீரக சம்பா. இப்போ இது நம்ம புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோங்க. இந்த அரிசியை நம்ம 3 மணி நேரம் ஊற போட்டுக்கலாங்க. இது நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறோங்க. இட்லி மாவு அரைக்கிற மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 1 மணி நேரம் ஊற போட்டிருக்கோங்க. காஞ்ச மிளகா சுடுதண்ணியில் ஊற போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு மிளகு போட்டுக்கிறோம், சீரகம், இப்போ ஊற போட்ட காஞ்ச மிளகா இருக்குங்களே அது நம்ம போட்டுக்கிறோம். காரம் தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தோலோடு இருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை தவிர்த்துக்கலாம். இப்போ இதை மசியாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரிசி நம்ம நல்லா திக்காக அரைச்சிருக்கோங்க. இதுக்கு உடச்சக்கடலை போட்டுக்கிறோம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ போல் வேணும்னா போட்டுக்கலாம், கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க உடச்சக்கடலை. இப்போ இதுக்கு வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம், அதை அரைச்சிதுங்க. அது ஃப்ளேவருக்காக போட்டுக்கும், நல்லாயிருக்கும். 1 கப் போல் போட்டால் போதும். இப்போ ஊற போட்ட கடலை பருப்பு இருக்குது, அதை நம்ம போட்டுக்கிறோம். 1 மணி நேரமாவது ஊற போடுங்க, இல்லைனா கடுக்குன்னு வாயில் தட்டுப்படும். இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கிட்டோம். இப்போ இதுக்கு கருப்பு எள்ளு போட்டுக்கிறோம். கால்சியம் ஜாஸ்தி, எல்லாம் முறுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுவோம். இப்போ விழுது அரைச்சி வச்சோம் இல்லையா, அது நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் இந்த டிஷ்கே ஃப்ளேவருங்க. இது நல்லா இதுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். இதுக்கு வெண்ணெய் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அது போட்டால் காரில் அடிக்கும். 2 வாரத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்றதுனா நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை உடனே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் வெண்ணெய் நம்ம போட்டுக்கலாங்க. காஞ்ச எண்ணெய் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா நம்ம கரண்டியில் கலந்துக்கலாம். சுடும் இது. அப்புறம் கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பெல்லாம் நல்லா மாவில் ஒன்று கூடி இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கா மாதிரி இருந்தால் உடச்சக்கடலை மாவு கொஞ்சம் வச்சுருப்பீங்க இல்லையா அரைச்சது, அது கொஞ்சம் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கூடிய மட்டும் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம் அரிசி மாவு. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கிண்ணத்துக்கு மேலே வாழை இலை போட்டிருக்கேன். கையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க, அதுலேயும் எண்ணெய் வச்சுக்கோங்க. இதில் போட்டுட்டு மேலே ஒரு வாழை இலை போட்டு ஒரு பாக்ஸ் வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா நல்லா ஒரே ஈவனாக வருங்க. கையில் தட்டிங்கன்னா அங்கங்கே குண்டா ஒரு மாதிரி ஈவனாக இருக்காது. இதை மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அந்த சப்பாத்தி ப்ரெஸ் இருக்குங்க இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கையில் தட்டினீங்கன்னா ஒரு இடத்துல திக்காகவும் ஒரு இடத்துல தின்னாகவும் இருக்கும். சுடும் போது மெதுக்குன்னு இருக்கும் சில இடங்களில். இது மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம் நம்ம. இப்போ இது செவுக்கு வைக்கும் போது 1/2 வேக்காடில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. இது அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம போட்டு செவுக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1/2 வேக்காடில் நம்ம எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாக வேலை முடியும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் பாட்டியெல்லாம் உளுந்து ஓட்டடைக்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு ஆளே நிறைய குவான்டிட்டி பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ எடுத்துக்கிட்டோன்னு சுட்டு எடுத்தோம் இல்லையா, திருப்பி எண்ணெயில் கடைசியாக சுட்டு எடுத்துக்கிறோம். நிறைய குவான்டிட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கலரும் சேஞ்ச் ஆகாதுங்க. கம்மியான அளவு போட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. நிறைய போட்டுக்கிட்டால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இது இப்போ இது நம்ம பச்சரிசிலையும் பண்ணலாம். ஆனால் புழுங்கல் அரிசியில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சரிசினா இடியாப்ப மாவு இருக்குங்க இல்லையா, அந்த மாவு மாதிரி தயார் பண்ணிவிட்டு நம்ம இந்த போட்ட மிக்ஸ் எல்லாம் போட்டு கலந்து பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அந்த வேர்க்கடலை ஸ்மெல்லு, பூண்டோட ஃப்ளேவரு எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி செய்யும் போது அது மாதிரி போட்டால் செவுக்கிறதுக்கு டைம் ஆகுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு புதிய ரெசிபியுடன் உங்களிருந்து விடைபெறுவது திவ்யா ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.